ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். ஸோ நான் எப்படிலாம் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஃப்ரிட்ஜ் தான், லைக் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். ஸோ மேலே ஃப்ரீசர் அண்ட் கீழே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன். அண்ட் ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீசரோடு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கும்னு தோணும். பிகாஸ் இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே நான் ரிமூவ் பண்ணி வச்சுடுவேன் வெளியே. அதுக்கப்புறமா இந்த உள்ளே இருக்கிற இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லைக் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். லைக் நம்ம எப்படி வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் சிங்கில் போட்டு எல்லா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லைக் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரியே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீன் பண்ணணுன்னா 3 to 4 months ஒன்ஸ் தான் பண்ணுவேன். பிகாஸ் நான் அவ்வளோவா ஸ்பில் பண்ண மாட்டேன். அப்படியே நான் வந்து லைக் பை ஆக்சிடெண்ட் லைக் பண்ணால் கூட நான் அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஸோ தட் அந்த அளவுக்கு வந்து எனக்கு டர்ட்டியாக இருக்காது. லைக் ரொம்ப வந்து ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி எனக்கு இது வரைக்கும் அப்படி ஆனது கிடையாது. பிகாஸ் நம்ம எதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறதில்ல தான் இருக்குதுன்னு நான் நினைப்பேன். ஸோ நம்ம பார்த்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒர்க் இருக்காது. ஸோ இது வந்து 3 or 4 months ஒன்ஸ் பண்ணாலே போதும், லைக் எவ்ரி மந்த் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம நார்மல் வெசல்ஸ்க்கு வாஷ் பண்ணுற அதே அந்த விம் லிக்விட் ஒரு எந்த ப்ரில்லோ எதுனாலும் ஜஸ்ட் ஒரு ட்ராப் போட்டுட்டு நல்லா வந்து நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன் ஃபஸ்ட்டு சோப் வாட்டரில். அப்போனா இருக்கிற டர்ட் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் போட்டுட்டு அதை ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துருவேன் நீட்டாக. ஸோ தட் அந்த சோப் எது இருந்தாலுமே வந்துடும். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜில். லைக் ஆக்சுவலாக எனக்கு வந்து என்னோடய நேபர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இது ட்ரைலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் இல்லைனா முன்னாடிலாம் நான் வந்து ஒரு ட்ரை கிளாத் போட்டு எல்லா இதையுமே லைக் எல்லா அந்த பார்ட்ஸையுமே துடைச்சிட்டு தான் நான் வந்து வைப்பேன். பட் இப்போ வந்து எனக்கு நேபர் சொல்லி தான் எனக்கே தெரியும் இது வந்து துடைக்கணும்னு அவசியம் இல்லை, லைக் ஃப்ரிட்ஜ் தானே, ஸோ அது அப்படியே அந்த கூலிங் அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இப்போ அப்படியே வச்சுடுவேன். ஜஸ்ட் லைக் இந்த லைக் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்ஸ் அதை மட்டும் நான் லைட்டாக துடைச்சிப்பேன். ஸோ தட் அதில் ஏதாவது டஸ்ட் எதுவும் இருக்காது, பட் ஏதாவது இருந்தால் கூட வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நார்மல் ட்ரை கிளாத் போட்டு துடைச்சிடுவேன். ஸோ ஃப்ரீசரில் மோஸ்ட்லி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர், இந்த பீஸு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஹோம்மேட் மசாலாஸ் இந்த ஜிப்லாக்கில் போட்டு நான் வச்சுருப்பேன். ஸோ இந்த கசூரி மேத்தி, இந்த செசமே சீட்ஸ், ஸோ இந்த மாதிரி லைக் சில்லி பவுடர், இதெல்லாம் வந்து பேசின்லாம் வந்து நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அப்புறம் இது இடியாப்பம் மாவு லைக் ரைஸ் ஃப்ளார், அது கூட நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பிகாஸ் வெளியே வச்சா நம்ம இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ அதனால் நான் இப்படி தான் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுவேன். அண்ட் கோகோனட் கூட நான் 10 days ஒன்ஸ் to 12 days அந்த மாதிரி கிரேட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சீஸு இது எல்லாமே நான் வந்து ஃப்ரீசரில் தான் வைப்பேன். ஸோ எனக்கு என்னமோ இது கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மொச்சக்காய் இதெல்லாமே கூட நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அண்ட் மைதா கூட பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீசரில் தான் வைப்பேன். பிகாஸ் நான் வந்து மோஸ்ட்லி பேக்கிங் ஏதாவது கேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறப்ப மட்டும்தான் மைதா யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் எனக்கு மைதா தேவைப்படும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, லைக் இப்போ நாளைக்கு பேக் பண்ணுறேன்னா லைக் முன்னாடி நாள் ஓவர் நைட் நான் வந்து வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுவேன். ஸோ தட் அது அடுத்த நாள் மார்னிங் நம்ம பேக் பண்ணுறப்ப அது செட் ஆகிருக்கும். அண்ட் இந்த இது ஃப்ரீசரில் வந்து எப்பயுமே ஐஸ் க்யூப் ட்ரே வந்து நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தான் கீழே இருக்கிறது. ஸோ ஃப்ரீசர் முடிச்சுட்டு நான் கீழே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் லைக் எல்லா திங்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து தொடச்சி வச்சுடுவேன். நான் உள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே கூட தான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ தட் நம்ம ஒரேடியாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருந்த திங்ஸ். அது எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்து தொடச்சி வச்சுருந்தேன். இங்கேயுமே சேம் தான். லைக் நான் எப்படி ஃப்ரீசர் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தனோ அதே மாதிரி தான் ஃப்ரிட்ஜ்லேயும் நான் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுவேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். மோரோவர் ஃப்ரீசரை விட எனக்கு என்னமோ ஃப்ரிட்ஜ் தான் கொஞ்சம் டர்ட் அதிகமாக ஆகிற மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரீசர் அது நம்ம எப்போவாச்சும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம அடிக்கடி லைக் திறந்து மூடுறதுனால கொஞ்சம் இந்த சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ கூட வந்து உள்ளே செத்து கிடக்கும் ஃப்ரிட்ஜில். ஸோ நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு இதையும் அந்த சோப் இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் கூட நான் அப்படி தான் ஒரேடியாக இதையும் வெளியே இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிட்டா நமக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மேக்னெட்ஸில் கூட தூசியெல்லாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் வாஷ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் நான் வந்து தொடச்சி மட்டும் எடுத்துடுவேன். லைக் டிபெண்ட்ஸ். அந்த தூசி நிறையா இருந்ததுன்னா வாஷ் பண்ணி எடுத்துடுவேன், இல்லாட்டி மோஸ்ட்லி தொடச்சி கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 3 ஆர்கனைசர்ஸ் கிட்ட அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ஆர்கனைசர்லேயும் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் போட்டு வைக்க எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த ஒரு ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா லைக் பட்டரு, இந்த சீஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வச்சுருவேன் அந்த சில் ட்ரேயில். அப்புறம் இன்னொரு ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா லைக் கொக்கோ பவுடர், அப்புறம் அந்த கசகசா, ட்ரைடு கொத்தமல்லி அதெல்லாம் இருக்கும் இல்லையா. கசகசாலாம் கூட ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பிகாஸ் அதெல்லாம் நம்ம எப்போயாச்சும் ஒரு வாட்டி தானே எடுப்போம். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் எனக்கு என்னமோ லைக் கெட்டு போகாமல் லைக் லாங் லைஃப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ், அப்புறம் இந்த சாஃப்ரான் இதெல்லாம், ஏன்னா இதெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதனால மோஸ்ட்லி நான் டெய்லி யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லைக் நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இந்த ஆர்கனைசரில் பார்த்திங்கன்னா லைக் இந்த சோலே மசாலா, பாவ்பாஜி மசாலாலாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் பாட்டிலில் போட்டு. ஏன்னா இதெல்லாம் நான் எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் பண்ணுற ரெசிபீஸ். ஸோ அந்த டைமில் நமக்கு யூஸ் ஆகும். வெளியே இருந்தால் சீக்கிரம் கெட்டு போயிடுமோன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்புறம் பூண்டு ஒரு பாக்ஸில், இஞ்சி ஒரு பாக்ஸில் அதே இதில் வச்சுருப்பேன். எனக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பூண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுடுவேன். லைக் ஒரு மேக்ஸிமம் நான் 3-4 டேஸ்க்கு தான் வைப்பேன் பூண்டு. அண்டு இஞ்சி கூட அப்படி தான். இஞ்சி மோஸ்ட்லி டீக்கு மட்டும்தான் எடுப்பேன். அந்த மாதிரி சமையலுக்கு மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ரூமென் போட்டிருக்கு இல்லையா, லைக் அந்த சில் ட்ரே. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பட்டர், சீஸ், லைக் சீஸ் ஸ்லைசஸ், அப்புறம் மில்க் ஓப்பன் பண்ண பேக்கெட் அதெல்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த பெரிய ஸ்லைட் லைக் ஈஸி ஸ்லைடுன்னு இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் சைடில் வந்து நான் டெய்லி எடுக்கிற இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, லைக் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா இருந்த மில்க் மேட், கர்டு, அப்புறம் ரவா கூட நான் அதில் தான் வச்சுருப்பேன். தோசை மாவு கூட நான் ஃப்ரிட்ஜில் தான் லைக் 1 வீக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்.
அப்புறமா செகண்ட் இதில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா லைக் அந்த கொரியாண்டரு அந்த மாதிரி இதெல்லாம் அதில் வச்சிட்ருப்பேன். அப்புறம் டொமேட்டோஸும் ஒரு பேஸ்கெட்டில் போட்டு இப்படி வச்சுருவேன். ஸோ அது கொஞ்சம் ரைப்பாக இருந்தது அந்த டொமேட்டோஸ், அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இல்லாட்டி மோஸ்ட்லி வெளியே தான் வச்சுருப்பேன். கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலாஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த பாவ் பாஜி மசாலா அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நான் வந்து கீழேயே வச்சுருப்பேன். அண்ட் இஞ்சி பூண்டு கூட ஃப்ரண்ட்லேயே இருக்கும். ஸோ தட் எடுக்க ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இந்த பாக்ஸில் வந்து டேட்ஸும் க்ரீன் சில்லியும் இருக்குது. ஸோ நான் டேட்ஸை கூட வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அது டிரான்ஸ்பரண்ட் தான். ஸோ உள்ளே என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த பேக்கெட்டை கூட நான் பின்னாடி வச்சிடுவேன். ஸோ ஒரு பாட்டிலில் வெளியே போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிறத நான் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ எந்த வெஜிடபிள்ஸும் வாங்கல. ஸோ அதனால் கொஞ்சம் எம்ப்டியாக இருக்குது. ஸோ நான் இனிமேல் தான் வாங்கி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுவேன். நான் என்ன நினச்சேன்னா லைக் டீப் க்ளீன் பண்ணி முடித்தோன்னே ஒரேடியாக லைக் எல்லாம் வாங்கி நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்ட்டு தான். ஸோ இந்த சைட் டோரில் பார்த்திங்கன்னா லைக் கீழே வந்து நான் எல்லா சாஸ் பாட்டில்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, சாஸ் எல்லாம் இங்கே அங்கேன்னு வைக்காமல் ஒரே இதுலேயே இருக்கும். லைக் சில்லி சாஸ், கெச்சப், சோயா சாஸ், இந்த மாதிரி சேஷ்வான் சாஸ் எல்லாமே. ஸோ மேலே வந்து அந்த டால் பாட்டில் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து நான் இந்த ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஜாம் பாட்டில், அதுக்கப்புறம் பீனட் பட்டர், அதுக்கப்புறம் இந்த மைனீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த ஸ்ரீராச்சா மயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். லைக் ஏதாவது நீங்கள் சிக்கன் எல்லாம் அந்த மாதிரி லைக் தந்தூரி கிரில் சிக்கன்லாம் வாங்கினா கூட நம்ம அதுக்கு சைடில் டிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். அண்ட் காஃபி, பிக்கிள், அதுக்கப்புறம் இந்த லைக் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த இட்டாலியன் சீசனிங், இந்த கார்டமம் பவுடர், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இந்த இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் ஆர்கனைஸ் பண்ணோன்னே என்னோடய ஃப்ரிட்ஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருக்கும். லைக் கொஞ்சம் மாறினா கூட நான் அப்பப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி என்னோடய இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுப்பேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.